மனோஜ் பாரதிராஜா அவர்களோட இறப்புக்கு பின்பு தொடர்ந்து அவரை பத்தின ஏராளமான செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. நாமளும் ஏகப்பட்ட விஷயங்கள பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில அவருக்கு ரொம்பவே க்ளோஸான நபர்கள், குறிப்பா சொல்லணும்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவர பத்தி நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமா சொல்லியிருந்தது, மனோஜ் அவர்களுக்கு கார் அப்டின்னா ரொம்பவே பிடிக்குமாமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தின் மேல ஈர்ப்பு இருக்கும். மனோஜ் அவர்களுக்கு கார் அப்டின்னா ரொம்பவே பிடிக்குமாமா. அந்த டைம்ல எந்த ஒரு புது கார் வந்தாலுமே அவங்க அப்பாட்ட சொல்லி அவர் வாங்க சொல்லுவாராமா. இவரு ஒரு கட்டத்தில சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அப்டின்னா, இவரு முதல்ல ஒரு படம் நடிச்சு அந்த படத்தில சம்பளம் வாங்கியிருந்தார் இல்லையா? அந்த படத்தோட சம்பளத்தில முதல்ல பண்ண விஷயம் அப்டிங்கிறது, இவருக்காக சொந்தமா பிடித்தமான ஒரு கார் வாங்கினது தான். அந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா, அவரோட வீட்ல ரொம்பவே பத்திரமா வச்சிருந்திருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே அந்த கார அவர் ரொம்பவே பத்திரமா வச்சிருந்திருக்காரு. இடையில வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே போய் சரி பண்ணிருவாரு. அந்த கார்லேருந்து சின்ன சத்தம் கேட்டா கூட போய் சரி பண்ணிருவாரு. அந்த கார கிட்டத்தட்ட தன்னோட ஒரு சொந்த குடும்பத்தில இருக்க ஒரு உறுப்பினரா தான் பார்த்திருக்காரு. அப்படி அவரு ஆசையா வாங்கியிருந்த கார் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீட்ல தனியா நின்னுகிட்டு இருக்கு. அவருக்கு அப்புறமா அத மெயின்டெயின் பண்றதுக்கு வீட்ல யாரும் கிடையாது. இதனால அவங்க மனைவி அந்த கார பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனலா அழுதுருக்காங்க. ஏன்னா எவ்ரி இயர் அந்த கார வந்து பாலிஷ் பண்ணிட்டு, அந்த கார சர்வீஸ் பண்ணிட்டு, அவர் ஓட்டுறாரோ இல்லையோ ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாராமா. முதல்ல வாங்குன கார் அப்படின்னு. அப்படியாப்பட்ட கார இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? பேசாம வித்துறலாமா? அப்படிங்கிற மாரி வீட்ல இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. பட் அவங்களோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் ஆசையா முதல்ல வாங்குனது. மேலும் இந்த கார அவருக்கு எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ பத்திரமா வச்சிருந்தாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட நினைவா இந்த கார இதுக்கப்புறம் நம்மளே வச்சுக்கலாம். ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும், சின்ன தூசி அதில விழுந்தாலுமே அவரு அடிக்கடி போயிட்டு அந்த கார பார்ப்பாரு. அப்படி அவர் ஆசையா வச்சிருந்த கார விக்க எனக்கு மனசு இல்ல. இங்க வந்து குடோன்லயே இருக்கட்டும். நம்ம வந்து எப்பயுமே அத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்களோட வீட்ல மனோஜ் அவர்களோட மனைவி சொல்லியிருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில சோசியல் மீடியால வெளியாகி இருந்துச்சு. சமீபத்தில கூட சிவகுமார் சார் அவரும் முதல்ல வாங்குன கார இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சிருக்க ஃபோட்டோவ வெளியிட்டிருந்தாரு. இந்த மாரி நீங்க ஏதாவது பத்திரமா வச்சிருந்திருக்கீங்களா ரொம்ப வருஷமா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, காமெடி ஆக்டர் ரெடின் கிங்ஸ்லே அவர்கள் சமீபத்தில அப்பா இருக்கேன் அப்படிங்கிற நியூஸ ரொம்பவே ஹேப்பியா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. காமெடி ஆக்டர் ரெடின் கிங்ஸ்லே அவர்கள் 2023ஆம் ஆண்டு சீரியல் ஆக்ட்ரஸ் சங்கீதா அவர்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அடுத்த ஒரு சில மாதங்கள்லயே அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மென்ட்டையும் வெளியிட்டிருந்தாரு. சமீபத்தில தான் நிறைய பிரபலங்கள் முன்னிலையில அவங்களுக்கு வளைகாப்பு நடந்திருந்துச்சு. அத தொடர்ந்து அவங்களுக்கு எப்ப குழந்தை பொறக்க போகுது அப்படிங்கிற கேள்வி எழுந்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில ரெடின் கிங்ஸ்லே அவர்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. அங்க எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ ரெடின் கிங்ஸ்லே சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் இன்னைக்கு நான் ரொம்பவே ஹேப்பியா இருக்கேன். என்ன அப்பான்னு கூப்பிட ஒரு ஜீவன் இந்த உலகத்துல வந்திருக்காங்க. தாயும் சேயும் 2 பேருமே நலமா இருக்காங்க. நெறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. நெறைய பேர் அக்கறையா விசாரிச்சிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படிங்கிற மாரி ரெடின் கிங்ஸ்லே பேசியிருந்தாரு. ரெடின் கிங்ஸ்லே போட்ட போஸ்ட்டுக்கு ரசிகர்களும் சரி, பிரபலங்களும் சரி தங்களோட வாழ்த்துக்கள பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.